வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா 43வது அதிகாரம் 24, 25வது வசனங்களை நாம் தியானிக்கலாம். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த 24வது வசனத்தின் பின்பகுதியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். உன் பாவங்களினால் நீ என்னை சங்கடப்படுத்தினாய் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அதே போல உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்று ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். யூதா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவங்களினால் சங்கடப்படுத்துதல், தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம், தேவன் எதிர்பார்க்கிற தரத்தை விட்டு கீழே இறங்குவது, இலக்கை தவற விடுதல் பாவம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்றும் நாம் அறிவோம். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் மாறாக நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு காரியமும், நிறைவேற்றுகிற காரியமும் பாவம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பாவம் தேவனுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் தேவனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு கருவியாக காணப்படுகிறது. பாவம் தேவ அன்பு வழிந்தோடுவதை அழிக்கும் ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் பாவம் என்பது தேவனது உள்ளத்தை உடைத்து அவரை வருத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் என்பது அறிந்து செய்வது அல்ல, அறியாமல் தவறி செய்வது. ஆனால் அடுத்த வார்த்தை அக்கிரமம் என்று வருகிறது. அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்றால், அக்கிரமம் என்பது தொடர்ந்து செய்கிற பாவம், துணிகரமாக செய்கிற பாவம், அதுதான் அக்கிரமம் என்று பார்க்கிறோம். யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து தேவனது உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்துள்ளனர் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே நாம் காணலாம். துணிகரமான பாவங்களை வெறுத்து விட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தவறி செய்யும் பாவங்களையும் செய்யாமல் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது 19வது சங்கீதம் 12வது வசனத்தின் பின்பகுதியிலே அவர் இப்படி ஜெபிக்கிறார். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார். 13வது வசனத்தின் துவக்கத்திலே பார்த்தால், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபம் அற்புதமான ஜெபம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். துணிகரமான பாவங்களையும் வெறுத்துவிட வேண்டும், தவறி செய்யும் பாவங்களையும் செய்யாமலிருந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இவ்வாறு பாவம் செய்யாதபடி மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை 25வது வசனத்திலே நாம் காண்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று தேவன் உரைக்கிறார். எவ்வளவுதான் தேவன் இந்த மக்களை பார்த்து குற்றம் சாட்டினாலும், அவர்கள் மீது தன்னுடைய கையை நீட்டி விரல்களினால் சுட்டி காட்டி நம்மை குறை கூறினாலும், அல்லது யூதா மக்களை இஸ்ரவேல் மக்களை குறை கூறினாலும், பாவத்தை மன்னிக்கக்கூடிய மனம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதற்கு அவர் எதிர்பார்ப்பது மனம் திரும்பி அவர் அண்டைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுவாராம், நம்முடைய பாவங்களை நினையாமலும் இருப்பாராம். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் வேறொரு இடத்துல சொல்லியிருக்கிற வசனத்தை நினைவு கூர்ந்தால் அற்புதமாக இருக்கும். உங்களுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவரும் திரும்பி அதை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மீது சுமத்தி குற்றம் சாட்ட முடியாது. எனவேதான் முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து போடுகிறார். வேறு எங்கே போட்டாலும் அந்த பாவத்தை சத்துருவானவன் எடுத்து கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக அதை காட்டி, இவன் உம்முடைய பிள்ளையா, இவன் செய்த பாவத்தை பாரும் என்று குற்றப்படுத்தக்கூடும். எனவே தேவன் பாவத்தை அவன்
திரும்ப எடுத்து வராதபடிக்கு அவர் குலைத்து போடுகிறார். ஆண்டவர் நினையாமலும் இருப்பார். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை துக்கப்படுத்துகிறோமா? துணிகரமாய் பாவம் செய்கிறோமா? அல்லது தவறி அவரை குற்றப்படுத்துகிறோமா? மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய வாக்கை பெற்றுக்கொள்வோம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.